ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எய்ம் ஜாப்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பிலேருந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாப்க்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ், அட்மிட் கார்டு, அப்புறம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அங்கே தான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனுக்கான அப்ளிகேஷன் டேட் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 15/9/2025 இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் இன்னையிலேருந்து அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 14/10/2025. அதோட ஃபீஸ் பேமெண்ட் வந்து 16/10/2025. நீங்கள் 16/10 வரைக்கும் ஃபீஸ் கட்டிக்கலாம். அப்புறம் எடிட் எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா எடிட் பண்ணுறதுக்காக 17 to 26ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாரம் நமக்கு எடிட் விண்டோ கொடுக்குறாங்க. நாங்கள் அதில் எதுவும் எடிட் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். போஸ்ட் டீட்டெயில்ஸ் பொறுத்தளவுக்கு செக்ஷன் கண்ட்ரோலருங்கிறது போஸ்ட்டு, அது லெவல் சி கீழே வரும், லெவல் 6 கீழே வரும். 35,400 இனிஷியல் பே இருக்கும். அது போக அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு மந்த்லி ஒரு 60,000 கிட்ட வரும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்தளவுக்கு நீங்கள் A2 செக் பண்ணிக்கோங்க. அதை இதை வந்து ஐ கான்டெக்ட் வந்து குடிக்கிறது. அப்புறம் ஏஜ் பொறுத்தளவுக்கு 20 to 33. ரிலாக்ஸேஷன் இருக்கவங்க ரிலாக்ஸேஷன் க்ளைம் பண்ணிக்கலாம். டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 368. இதில் சோன் வைஸ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சென்னை தான் எல்லாருமே நம்ம எய்ம் பண்ணுவோம். சென்னையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 5 வேக்கன்சி தான் இருக்குது. அதில் யூஆருக்கு 3, ஓபிசிக்கு 1, எஸ்டிக்கு 1 இருக்குது. அப்படியே நம்ம திருவனந்தபுரம் சைடு போனோம்னா திருவனந்தபுரத்தில் ஒரு 19 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் யூஆருக்கு 7, எஸ்சிக்கு 4, எஸ்டிக்கு 5, ஓபிசிக்கு ஒரு 2, அப்புறம் இடபிள்யூஎஸ்க்கு 1, மொத்தமாக ஒரு 19 கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனுக்கும் 2 வேகன்சி இருக்குது. ஸோ நீங்கள் எந்த சோனுக்கு அப்ளை பண்ணணுமோ அதை யோசித்து முடிவு பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. சென்னை சோனுக்கு அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கலாம், திருவனந்தபுரத்துக்கு அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். மற்ற சோனுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு எக்ஸாமும் அங்கே தான் இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அப்படி எதுவும் இல்லை, நம்ம சென்னையில் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் டெலிகிராம் குரூப்பில், இல்லை கமெண்ட்லேயே அப்டேட் பண்ணுறேன். பெரும்பாலும் நீங்கள் திருவனந்தபுரம் எல்லாம் சென்னையை கொடுங்க, நமக்கு ஹோம் போஸ்டிங் கிடைக்கும். இல்லை நான் வேகன்சி தான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் அதர் சோனில் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த் பார்த்து நீங்கள் இதுக்கு இந்த டேட்டுக்குள்ளே இந்த பிறந்தவங்களாம் இருக்கணுங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணணுன்னா செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 2 எக்ஸாம் இருக்கும். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும், அது 100 கொஸ்டின் கொடுத்து 100 மார்க்குக்கு இருக்கும். அடுத்து சிபிஏடி கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம ஐ டெஸ்ட்டு, நம்ம ஆப்டிடியூட் எப்படி இருக்குன்னு நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் அதுக்கு ஒரு வீடியோ நான் செப்பரேட்டாக போட முடிஞ்சால் போடுறேன். அப்புறம் டிவி, அப்புறம் ஃபைனல் மெரிட், இவ்வளோதான். இந்த 4 ப்ராசஸ் தான். எக்ஸாம் டேட்டை பொறுத்தளவுக்கு எப்படியும் ரயில்வே தெரியும் உங்களுக்கு. ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா அதுக்கடுத்து ஒரு 6 மாதம் கழித்து தான் வைப்பாங்கன்னு. ஏன்னா இப்போ இன்னும் குரூப் டிக்கே இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க டிசம்பர். அதுக்கப்புறம் ஆல்ரெடி விட்ட 2-3 நோட்டிஃபிகேஷனுக்கு அவங்க எக்ஸாம் வைக்கணும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்கள்கிட்ட ரொம்ப நாட்கள் இருக்குது. மேக்ஸு மெயினாக அந்த சிலபஸில் என்னென்னா மேக்ஸு ரீசனிங்கில் தான் அதிக மார்க் எடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது அதிகமாக சிலபஸ்லேயே இருக்கும். ஸோ மேக்ஸ் ரீசனிங் எனக்கு ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான ஒரு இதுதான். ஏன்னா லெவல் 6ங்கிறப்போ ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டு தான். ஸோ உங்களுக்கு ரீசனிங் மேக்ஸ் நல்லா வரும்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் நிறையா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஜிகே வரல, மேக்ஸ் ரீசனிங் நல்லா வரும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். எக்ஸாம் பட்டனை பொறுத்தளவுக்கு 100 கொஸ்டின் 2 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. நெகட்டிவ் மார்க் உண்டு 1/3ன்னு. சிபிஐடி சிபிடிக்கும் நார்மலைஸ் பண்ணுறதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணால் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அனாலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் டேட்டா அதாவது டிஐ தான் அவங்க நிறையா கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு என்ன நம்ம ரயில்வேக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோமோ அதே சிலபஸ் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு இதில் ஜிகே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் மேக்ஸ் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே ரீசனிங்காக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், மென்டல் ரீசனிங், இது எல்லாமே ரீசனிங்கில் தான் வரும்.
ஒரு சில ஜிகே கொஸ்டின்கள் வரலாம். அந்த ரீசனிங்லேயே ஜிகே கொஸ்டின் வர மாதிரி இருக்கலாம். சில ஜிகே கொஸ்டின்ஸும் வரலாம். ஏன்னா அந்த ரீடிங் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, சொசைட்டி, லிட்ரேச்சர், சயின்ஸ், என்விரான்மெண்ட், அப்ஸ்ட்ராக்ட், மித்தாலஜி, டெக்னாலஜி, கல்ச்சர் அண்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜிகே கொஸ்டின் வரலாம். அந்த ஜிகே படிக்காமலும் இருக்க வேண்டாம். ஆனால் அதிக வெயிட்டேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் மட்டும்தான். ஸோ நீங்கள் அதில் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி படிங்க. இது வந்து செக்ஷன் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். எந்தெந்த டாப்பிக்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்போம் கொடுத்துருக்காங்க. அனலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேபிலிட்டிலேருந்து 60 கொஸ்டின், லாஜிக்கல் கேபிலிட்டிலேருந்து 20 கொஸ்டின், மென்டல் ரீசனிங்லேருந்து 20 கொஸ்டின், மொத்தமாக 100. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மேக்ஸ்லையும் ரீசனிங்கில் மட்டும்தான் வெயிட்டேஜ் அதிகம். 80 கொஸ்டின் கிட்டத்தட்ட வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க. அப்புறம் லிஸ்ட் ஆஃப் ஆர்ஆர்பி வெப்சைட். நீங்கள் எந்த சோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான வெப்சைட் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் கீழே வந்து சென்னை சோனுக்கான லிங்க் கொடுத்துட்றேன், திருவனந்தபுரம் சோனுக்கான லிங்க் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நான் அதுக்கு இன்னொரு வீடியோ கூட போடுறேன். நான் ஷார்ட்ஸாக கூட போட்டுறேன். நம்ம வேறு சோனுக்கு அப்ளை பண்ணால் எக்ஸாம் எங்கே இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் கூட அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு ரூ. 500 எல்லாருக்குமே தெரியும். நமக்கு எக்ஸாம் முடிஞ்சோன்னா ரூ. 400 நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். அதுக்கு கரெக்டான உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு அமௌண்ட் வந்து சேரும். ஏன்னா சில பேர் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க, அமௌண்ட் வரலன்னு அப்புறம் சொல்கிறாங்க. அதனால் உங்கள் நேமு, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். ஃபீமேலுக்கு, டிரான்ஸ்ஜெண்டருக்கு, எக்ஸர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு, எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு அதுங்களுக்கு தகுந்தமான ஒரு ரூ. 250 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது என்ன இதுவோ பே பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக அந்த மேக்ஸு, ரீசனிங் ரொம்ப நல்லா வரும், ஜிகே அவ்வளோ வராது அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த ஒர்க்கே. ஏன்னா அதில் முழுக்க மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நம்ம மென்டல் எபிலிட்டியை பொறுத்த அளவுக்கு தான் அந்த எக்ஸாமில் நமக்கு செலெக்ஷன் வைக்கிறாங்க. ஸோ அதில் வெயிட்டேஜ் அதிகங்கிறதுனால அதில் ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா இதில் வந்து வேக்கன்சி ரொம்ப கம்மி, எப்படியும் கட் ஆஃப் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். ஸோ என்னோடய பர்சனல் ரிக்வெஸ்ட் என்னென்னா, ஜிகே வரும், நான் ஜிகே நல்லா படிப்பேன், ஆனால் மேக்ஸ், ரீசனிங், மேக்ஸ் எனக்கு அவ்வளோ வீக்கு அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து வராதிங்க. ஏன்னா நான் வந்து வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லோரையும் அப்ளை பண்ண சொல்ல முடியாது. ஸோ வேக்கன்சி ரொம்ப கம்மி. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன், எனக்கு மேக்ஸ், ரீசனிங் வரும், நான் கண்டிப்பாக அதில் ஹை கட் ஆஃப் என்னால் எடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஜாப் தான் இது. ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டில் உங்களுக்கு நல்ல ஜாப் இருக்குது. அப்படி இல்லை மீதி இருக்கிறவங்க நமக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இதில் அடிச்சிடலாம். ஸோ படிச்சுக்கிட்டே இருங்க. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னும் என்னென்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இன்னும் நம்ம சேனல் பார்த்து நம்ம சேனல் இன்னும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கண்டென்ட் போட்டு எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே டெலிகிராம் லிங்க் இருக்குது, டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்னாலும் அதில் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.